அனைவருக்கும் வணக்கம். PGTRB எக்ஸாம் நாளைக்கு எழுத போறீங்க. 12/10/2025. ஸோ நீங்கள் எல்லோரும் சிறப்பாக எழுதணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்ததோடு அல்லாமல் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன கொண்டு போகணும்னு ஆல்ரெடி ஆல் டிக்கெட்டில் படிச்சிருப்பீங்க. டெஃபினட்டாக ஒரு பிளாக் பென் கொண்டு போயிருங்க. ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. பேன் கார்டோ ஆதாரோ ஏதோ ஒன்று ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொண்டு போங்க. ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி கொஷின்ஸை நல்ல தரவாக படிங்க. டைம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கொஷின் பேப்பரை ஒரு முறைக்கு 2 முறை கொஷினை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள். அந்த ரவுண்டை தாண்டி வெளியில் வந்துடக்கூடாது உங்கள் ஷேடிங். அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ப்ராப்பராக ஷேட் பண்ணணும். அதே மாதிரி ஜெல் பென் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ரிசல்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேனிங் பண்ணுவாங்க. அப்போ ஜெல் பென் நம்ம பண்ணக்கூடாது. பிளாக் பால் பாயிண்ட் பென்னாக தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ரொம்ப அறிபறியாக போகாதீங்க. லாஸ்ட் மினிட்ல போகாதீங்க. அவங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்குள்ளே கேட்டுக்குள்ளே போங்க. ஒரு நாளைக்கு ஏர்லியராக போகிறதுனால தப்பு கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஏர்லியராக எந்திரிக்கணும். ஸோ ஏர்லியராக எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக ரெடியாகி கிளம்பலாம். பஸ்ஸை பிடிச்சி போங்க. பஸ்ஸோ உங்கள் பைக்கோ ஏதோ யூஸ் பண்ணுங்கள். வெஹிக்கிள்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அவசரத்தில் வண்டி வேகமாக ஓட்டினாலும் பிரச்சனை, அவசரத்தில் லேட்டாக போனாலும் பிரச்சனை. ஸோ அந்த டைம் அவங்க என்ன டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. நீங்கள் அறிகுறியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த டென்ஷனில் உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வராத ஒரு சூழல் உண்டாகும். ஸோ அதனால் கரெக்டாக போங்க. இந்த முன்னாடி டைமுக்கு கொஞ்சம் ஏர்லியராக ரெடியாக இருந்தீங்கன்னா, ஏர்லியராக கிளம்புனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வராது. 1. 2வது, நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உண்டு பண்ணும், உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுடைய இயலாமை. அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் போயிட்டு கொஷினை நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் படித்தது, நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெக்கலெக்ஷன், ரீகால் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஸோ பயம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்னா எல்லாமே மறதி உண்டாகும். இப்போ படித்ததெல்லாம் மறக்கும். அதே மாதிரி இன்னொன்றும் தோணும், படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கே வரல அப்படின்னு ஒரு பயமும் உங்களுக்கு வரும். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிடைக்கும். இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி 1 or 2 டைம்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க பாருங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவே இருப்பாங்க. யாரும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாசிங் பெர்சன்டேஜுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு மார்க் 2 மார்க்கில் தான், ஒரு 3 மார்க்கில் விட்டவங்களாம் எவ்வளோ ஒரு வேதனை உண்டாகுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரிலாக்ஸாக நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் நமக்கு லீடு கொடுக்கும். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் நம்ம கன்ஃபியூஸாக இருப்போம். அடுத்து ஏதாவது ஒரு கொஷின் பாருங்க, கண்டிப்பாக அதுக்கு லீடு கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் உணருங்க. எடுத்தோடனே டக்குன்னு ஷேடும் பண்ணிடாதீங்க. ஆனால் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அந்த 3 ஹார்ஸுக்குள்ள நம்ம கொஷின்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் அலோகேஷனும் பார்த்துக்கோங்க. முதல்ல எல்லாம் படிச்சுட்டு பின்னாடி கடைசியாக ஷேட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா டைம் இருக்காது. உங்களுக்கு எதெல்லாம் ஆன்சர் தெளிவாக தெரியுதோ கரெக்டாக ஷேட் பண்ணுங்க. எதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கோ கண்டிப்பாக ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் கண்டிப்பாக ஒரு லீடு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு படித்தது ஞாபகமும் வரும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.